நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சென்னை மற்றும் தூத்துக்குடி பிரான்ச்சில் டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச்சில் வெறும் 50 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 50 பேரில் நீங்களும் ஒருத்தராக வரணும் அப்படின்னா மே 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைப்ரிட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களை பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் பேட்ச் பற்றின டீட்டெயில்டான தகவலை கொடுக்கறதுக்காகவே மே 2ஆம் தேதி சென்னையிலேயும் தூத்துக்குடியிலையும் ஒரு ஸ்பெஷல் செஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ டெபிசிட் ஸ்டேட்ஸ் மே ஃபேஸ் ஃபிஸ்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த மாநிலங்களுக்குலாம் ரெவென்யூ டெபிசிட் வந்து அதிகமா இருக்கோ அந்த மாநிலங்களுக்குலாம் நிதிச்சுமை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த நிதி ஆண்டுல அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா இந்த வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ், மேற்கு ஆசிய அந்த போர்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு நிதிச்சுமை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் ரெவென்யூ டெபிசிட் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ டெபிசிட்னா என்னன்னா, நமக்கு ரெவென்யூ எதுல இருந்தெல்லாம் வருது, டாக்ஸஸ்ல இருந்து வருது, ஃபீஸ், ஃபைன்ஸ் இது எல்லாமே நம்ம ரெவென்யூன்னு சொல்றோம். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவா இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி போடும். இன்கம் இதெல்லாம் வரும். எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தோம்னா சேலரி கொடுக்குறாங்க, பென்ஷன் கொடுக்குறாங்க, சப்சிடிஸ்லாம் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து இன்கம் கம்மியாகவும் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகவும் இருக்கப்ப நம்ம ரெவென்யூ டெபிசிட் அப்படின்றத சொல்லுவோம். சரியா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இன்கம் கம்மியாகவும் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும். என்ன டைப் ஆஃப் இன்கம்? டாக்ஸஸ், ஃபீஸ் இந்த மாதிரி. என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்னா சேலரி, பென்ஷன், சப்சிடிஸ்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இன்கம் கம்மியாகவும் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகவும் இருக்கப்ப ரெவென்யூ டெபிசிட் அப்படிங்கிறது வரும். இந்த ரெவென்யூ டெபிசிட் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பிஸ்கல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மாநிலங்களுக்குலாம் ரெவென்யூ டெபிசிட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் 2.4 -2.4ல இருக்காங்க. பஞ்சாப் -2.2, கேரளா -2.1. இந்த மாதிரி ரெவென்யூ டெபிசிட் அதிகமா இருக்கக்கூடிய 9 மாநிலங்களை வந்து இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? அதே மாதிரி ரெவென்யூ சர்ப்ளஸா இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ சர்ப்ளஸ் எப்ப எங்கெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒடிசா, ஜார்க்கண்ட், யூபி, கோவா, குஜராத், உத்தரகாண்ட், தெலுங்கானா, பீகார் இந்த ஹிந்தி பெல்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெவென்யூ சர்ப்ளஸா இருக்கு. மற்ற ரீஜன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெவென்யூ டெபிசிட் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப இதனால என்ன ஆகும், அந்த மாநிலங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய செலவுகளை வந்து கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஓகேங்களா? என்ன செலவு பண்றாங்களோ அதை வந்து கரெக்டான எசென்சியலான செலவுகளா பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எக்ஸ்ட்ராவா நிதி கேட்கலாம். ஆனா மத்திய அரசாங்கத்துக்கே நிதி வருவாய் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ்னால சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெவென்யூவே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா தான் இருக்கு. அப்படிங்கறனால ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா அவங்க பண்ணக்கூடிய செலவுகள்ல கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல யூனியன் பினான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த ஒரு நியூஸ வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. சரியா? அதான் நம்ம முதல் செய்தியில வந்து பாக்குறோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு ரெக்கார்ட்ஸ் ஹையஸ்ட் மெரைன் ஃபிஷ் லேண்டிங்ஸ் இன் 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது என்ன மெரைன் ஃபிஷ் லேண்டிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மீனவர்கள்லாம் கப்பல் எடுத்துட்டு கடலுக்கு போறாங்க. கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வந்து லேண்ட் ஆகுறாங்க இல்லையா, அதுல எவ்வளோ மீனை பிடிச்சிட்டு வராங்க, எவ்வளோ டன் மீனை வந்து ஒரு வருஷத்துல பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத அந்த மெரைன் ஃபிஷ் லேண்டிங்ஸ்ல கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2025ல கிட்டத்தட்ட நம்மளுடைய மீனவர்கள் 6.85 லட்சம் டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மீனை பிடிச்சிட்டு வந்து கரைக்கு வந்திருக்காங்க. சரியா? இதுவே போன வருஷம் பாத்தீங்கன்னா 6.79 லேக் டன்ஸ் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. ஸோ போன வருஷத்தோட இந்த வருஷம் மீனவர்கள் வந்து அதிக மீன்களை வந்து பிடிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து பெஸ்டா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பொதுவா பாத்தீங்கன்னா குஜராத் தான் வந்து இந்த மெரைன் ஃபிஷ்ல வந்து ஃபிஷ் லேண்டிங்ல வந்து அதிகமா இருப்பாங்க. ஆனா இந்த வருஷம் குஜராத்தை டிஃபீட் பண்ணிட்டு தமிழ்நாடு என்ன பண்ணிருக்காங்க, அதிக அளவுல மீன்களை வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ தமிழ்நாட்டுக்குள்ள யார் அதிகமா மீன் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா கன்னியாகுமரிக்கு அடுத்து தூத்துக்குடி. ஓகேவா? இந்த மாதிரி கடலுக்கு போய் மீனை பிடிச்சிட்டு கரைக்கு வர்றது, அது எவ்வளவு டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி இந்த ஒரு டேட்டாவை நமக்கு கொடுத்திருக்காங்க. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல என்ன ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸையுமே சொல்லியிருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா
மீனவர்கள் சார்பாக பார்க்குறப்ப அவங்களோட கோரிக்கை என்னன்னா, நமக்கு விவசாய பொருட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப அரிசி இருக்கு, கோதுமை இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது இருக்கு. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாரி மீன்களுக்குமே மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வேணும். குறைந்தபட்ச ஆதரவு விலை வேணும் அப்படிங்கிறது மீனவர்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கையா இருக்கு. ஸோ அரசாங்கம் அதை கொஞ்சம் என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தி இங்க கோரிக்கையா குடுத்திருக்காங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங் ஹார்பர்ஸ்ல வந்து ஃபெசிலிட்டீஸ இம்ப்ரூவ் பண்ணணும். கோல்டு ஸ்டோரேஜ இம்ப்ரூவ் பண்ணணும். கிளீன் வாட்டர வந்து கொண்டு வரணும். ஈவன் எசென்ஷியல்ஸா இருக்கக்கூடிய பாத்ரூம், டாய்லெட் இந்த மாரியான விஷயங்கள்லயும் அப்கிரேட் பண்ணணும். அப்படிங்கிறதும் மீனவர்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கையா இருக்கு. ஸோ வரக்கூடிய கவர்மெண்ட்ஸ் இத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பாயிண்ட்டா சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா நமக்கு இங்க ஒரு ஒன் லைனர். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் மெத்தனால் பிளான்ட் டு டர்ன் ரான் ஆஃப் கட்சஸ் மோஸ்ட் இன்வேசிவ் வீட் இன்டு மெரைன் ஃபியூவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவோட கிரீன் மெத்தனால் பிளான்ட் அப்படிங்கிறது செட்டப் பண்ண போறாங்க. குஜராத் ரீஜியன்ல வரப்போகுது. சரியா? ஸோ அந்த கிரீன் மெத்தனால் பிளான்ட் வந்து மெத்தனால தயாரிக்கிறதுக்கு எதை பயன்படுத்த போறாங்க அப்படின்னா, இந்த சீமை கருவேலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த சீமை கருவேலத்த பயன்படுத்தி கிரீன் மெத்தனால் வந்து தயாரிக்க போறாங்க. ஓகேவா? அத வந்து புரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இந்த புரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா அப்படிங்கிறது இந்தியாவுல வளரக்கூடிய மரம் கிடையாது. ஆக்சுவலி இதோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா, மெக்சிகன் ஆரிஜின் இது. மெக்சிகோல தான் இருக்கும். அத வந்து பிரிட்டிஷ் பீப்பிள் தான் அ அந்த விறகுகளுக்காக இத வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சரியா? ஸோ அதனால தான் இது மெக்சிகோல இருந்து இந்தியாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணனால தான் இத வந்து இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றோம். அதிகமா தண்ணி உறிஞ்சிரும். பக்கத்துல எந்த மரத்தையும் வளர விடாது. இந்த மாரி வந்து கொஞ்சம் கெடுதல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த புரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா சீமை கருவேலங்கள பயன்படுத்தி என்ன பண்ண போறாங்க இந்தியாவுல? கிரீன் மெத்தனால் அப்படிங்கிறத தயாரிக்க போறாங்க. ஓகேவா? இந்த கிரீன் மெத்தனால எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஷிப்பிங் ஃபியூவலா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்டர்நேஷனல் லெவல்ல ஷிப்பிங் ஃபியூவல் வந்து கிரீன் எனர்ஜிய நோக்கி மாறணும் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் லெவல் மேண்டேட். சரியா? ஸோ அதுக்கு கிரீன் மெத்தனால் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபியூவலா இருக்கும். அந்த ஃபியூவல தயாரிக்கிறதுக்காக இந்த சீமை கருவேலங்கள யுட்டிலைஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்கள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.